எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமாங்க. காலையிலத்துக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி குழம்பு நிறையா வச்சுட்டேங்க, நைட்டுக்கும் ஆகும்ன்ட்டு. அதே தான் குட்டி பையனுக்கும் பொண்ணுக்கும் போட்டு கொடுத்தா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு இருக்கிற பூவெல்லாம் பறிக்கலான்ட்டு போனாங்க. ஒரே ரோஸ் வந்து நல்லா விரிஞ்சிருந்தது, இன்னொரு ரோஸ் வந்து ரொம்ப மொக்காக இருந்ததுங்க. அதனால வந்துட்டு அப்படியே வந்து செடியில் விட்டுட்டேன். மடகாஸ்கர் ஜாஸ்மின் இப்போல்லாம் ஏமாத்துறதே இல்லைங்க, வாரத்தில் ஒரு கொத்தாவது கிடச்சிருது. நான் கிட்டத்தட்ட பொக்கே வாங்கியே 3 வாரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்புறம் சாமி ரேக்கெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அந்த ஊதுபத்தியெல்லாம் விழுந்திருக்குங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கோலம் போடலான்னு உட்காந்தா குட்டி பையன் வந்து உட்காந்துருவாருங்க. இந்த கலர் போடுங்கம்மா, அந்த கலர் போடுங்கம்மா, ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுங்கன்ட்டு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் மழையாக இருக்குங்க. எல்லாத்தையும் கேட்டு கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டுங்க, சாமிக்கும் பூவெல்லாம் படைச்சு திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. குட்டீஸ்க்கு ஜூஸ் போடலான்ட்டு இந்த கிரேப்ஸை நம்ம இங்கே உரிச்சிட்டு இருந்தால் நம்மளே அந்த பக்கம் ஒருத்தர் உரிச்சிட்டு இருப்பாருங்க. வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டு பாட்டிமா என் பையன் தாங்க. கொட்டலாம் ஒன்று தாங்க மிஸ்ஸிங்க. இந்த வாய் வந்து மூடவே மூடாதுங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். சில டைம் வந்து நான் இந்த சமைக்கிறப்ப எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிட்டுருக்கோம், அந்த சத்தத்தில் எனக்கு என்னன்னு கூட கேட்காதுங்க. ஆனாலும் ஆமாக்கண்ணுன்னு சொல்லணுங்க, இல்லாட்டி கோச்சுக்குவார். அதனால் அதையும் தான் நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. இன்றைக்கி அவருக்கு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருந்தனால காலையில் நேரமே கிளம்பிட்டாருங்க. திரும்பி வந்தால் எப்படியும் ஸ்மூத்தி மாதிரி தான் குடிக்கணுன்ட்டு கொஞ்சமாக வந்து ஓட்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டுங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான அந்த பழங்கள்லாம் இருக்குல்லங்க, அதுதான் இன்றைக்கி போட்டு கொடுத்தேன். ஏன்னா விதையாக இருக்கிறதெல்லாம் போட்டோன்னா அந்த விதையெல்லாம் போய் சிக்குனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொடுத்தாச்சு. லயா குட்டிக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இந்த ஸ்மூத்தி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நான் தீரன் குட்டி லயா மட்டும் பார்த்திங்கன்னா ஃபான்பரோ ஷாப்பிங்காக கிளம்பியாச்சுங்க. அங்கே ஒரு செயின்ஸ்பரி இருக்குங்க, என்ட்ரானோடனே நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. அங்கே க்யூட்டான ஒரு டெரேரியம் வச்சுருந்தாங்க, ஆனால் 22 பவுண்டாமாங்க. அதனால் ஐடியாஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி டே ரொம்ப நல்லபடியாக போச்சு. சரிங்க, இப்போ கொஞ்சம் பேத்துக்கு ஹாய் சொல்லிடலாமாங்க. ஹாய் ஹேமா, இலக்கியா, வினோத், ஜெய், மகிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.